ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ எங்கள் அப்பானா என்னென்னு கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிராண்ட்மா, அதாவது எங்கள் கிராண்ட்பாவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படியே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போது இந்த பாட்டு முடிய வரைக்கும் நான் ஒன்றே காமிச்சிருக்கிறேன். ஸோ என்னோடய சேனலுக்காக நான் வந்து மருதாணி போட்டேன். ஸோ நீங்களும் வந்து மருதாணி போட்டிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தோடனே இப்போது வந்து நம்ம வந்து ஜங்ஷனில் வந்து, அதாவது பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு ஜங்ஷனோட பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு இப்போது நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம வந்து சேரன் மகாத தேவிக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ சேரன் மகாத தேவியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரயில் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ டிக்கெட்டை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறதுனால இங்கே இந்த ஸ்டேஷன், அதாவது இந்த இடத்துல இந்த சைடில் வந்து ட்ரெயின் வந்து இல்லை நம்ம சேரன் மகாத தேவிக்கு போகிறதுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேரன் மகாத தேவிக்கு நம்ம ட்ரெயினில் போயிட்டு நம்ம வந்து போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வந்து இறங்கிட்டு ட்ரெயினில் வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சேரன் மகாத தேவியில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து ஏறிட்டு இப்போது நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட வீட்டுக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்க பக்கத்து வீட்டில் நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய ஆடு மாடு நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம சூப்பரான சாப்பாடை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயின் வர்றதுக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது திடீர்னு அந்த சைடு வந்து வந்துடுச்சு. ஆனால் என்ன ட்ரெயின் வர்றது கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ட்ரெயினில் வந்துட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு சும்மா கவுண்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தூக்கம் வந்துடுச்சு எனக்கு. என்னென்னா காரில் மாதிரி தான், ஆனால் ட்ரெயின்லையும், ஓகேங்களா. ஸோ காற்றுல வந்து எனக்கு அப்படியே தூக்கம் வரும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் அதே பிரிட்ஜில் கிராஸ் பண்ணிட்டு அரசனோட சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சோன்னு வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து அரசன்லாம் நான் வந்து அரசனில் நான் நினச்சி பார்க்கறதுலாம் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம வந்து போயிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் யுவராஜா சிட்டி ஹெல்த் அண்ட் பை.